ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நவம்பர் 11ஆம் தேதி இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இந்த கணிப்பை கூறியிருக்கிறார். சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் நவம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கனமழை தீவிரமடையும் என்று அவர் கூறியிருக்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், நவம்பர் 15 முதல் பருவமழை தீவிரமடையும், மீண்டும் தீவிரமடையும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. உங்க கணிப்பினுடைய விவரங்கள் என்ன? குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இயல்புக்கு முன்னதாக தொடங்கிய வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல பரவலாக மழைப்பொழிவு கொடுத்த நிலையில நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடந்த 2-3 நாட்களாக ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பரவலாக மழையை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பரவலா மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஊட்டு, நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சூழல்ல முழுமையான வடகிழக்கு காற்று நமக்கு நவம்பர் 12ஆம் தேதி வாக்குல தமிழக கடற்கரை அடையும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா நவம்பர் 11ஆம் தேதியே பரவலாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கும். குறிப்பா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நவம்பர் 11ஆம் தேதி பரவலாக மழையும், ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி வாக்குல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த ஒரு ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றின் வருகை தர இருக்கு. இதன் காரணமா நவம்பர் 15 முதல் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கு மிக சாதக சூழல் காணப்படுது. அதன் காரணமா நவம்பர் 15 முதல் 20 வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். இந்த முறை வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அதிகமாக இருக்குமா அல்லது எப்பொழுதும் போல இருக்குமா? இப்ப அக்டோபர் மாதமே பார்த்தோம், இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுத்திருந்துச்சு. இந்த சூழல்ல நவம்பரின் தொடக்கத்துல சற்று தொய்வு நிலை அடைந்திருந்தாலும் நமக்கு நவம்பர் இறுதி 2 வாரங்கள் 15 முதல் 30 வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 21ஆம் தேதி வாக்குல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாக இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த முழுமையான கிழக்கு காற்று நவம்பர் 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு 15ஆம் தேதி முதல் தீவிரமடைய இருக்கு. அது அடுத்தடுத்த சுற்றுகளாக மேலும் தீவிரமடைந்து நமக்கு இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு இந்த ஆண்டு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பருவமழையை அனைவரும் எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறோம். பருவமழை என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த பருவமழை காலத்தில் வருகின்ற புயல் என்பதுதான் சிறிது அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த முறை புயலுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? குறிப்பா நமக்கு நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து 2 தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த தருணங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. புயலாக மாறினாலும் நமக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல் சின்னங்களாக தான் அமையும். ஒரு பெரிய ஒரு காற்று சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய புயல் சின்னங்களாக அமையாதுன்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி கடந்த ஆண்டுகள் இந்த பெஞ்சல், மிக்ஜம் போன்ற புயல்கள் மழைப்பொழிவு கொடுத்துச்சோ அது போன்ற ஒரு மழைப்பொழிவு நிகழ்வை தான் தரும். புயலுக்கு முன்னதாகவே நமக்கு நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 15 முதல் 20 வரையிலான காலகட்டத்துல. நன்றி ஹேமச்சந்திரன், உங்களுடைய கணிப்புகளை விளக்கியமைக்க நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.